Hi students, in this video we are going to learn about packaging of DNA helix. We all know in the cell there is nucleus. Inside the nucleus we have the chromatin network. The chromatin network consists of the DNA. How this DNA is packed in the nucleus, that only we are going to study in this video. The total length of double helix DNA is equal to total number of base pairs into the distance between two consecutive base pairs. ஒரு base pair எத்தனை இருக்கோ அதை வந்து நம்ம ரெண்டு base pairக்குள்ள டிஸ்டன்ஸையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ DNA இருக்குது அப்படின்றத கால்குலேட் பண்ணிக்கலாம். In a typical mammalian cell, the distance between two consecutive base pairs is 0.34 nanometers, or we can say it as 0.34 into 10 to the power minus 9 meters. The total number of base pairs is 6.6 into 10 to the power minus 9 meters. So, the length of the DNA double helix is equal to 6.6 into 0.34. We get 2.2 meters. Likewise, if we know the length of the E. coli, we can calculate the total number of base pairs in the E. coli. So, the total length of E. coli Escherichia coli bacteria is 1.36 millimeters. So, the distance between two pairs is 0.34 into 10 to the power minus 9 meters. The total number of base pairs in E. coli is equal to the length of the E. coli divided by the distance between two base pairs. We get 4 into 10 to the power 6 meters. So, from this we know the length of double helix DNA is greater than the diameter of the typical nucleus. So, typical nucleus ஓட diameter பார்த்தீங்கன்னா 10 to the power minus 6 meters இருக்கும். ஸோ அது ரொம்ப டைனியாக இருக்குது. ஆனால் அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு லெங்க்தியான டபுள் ஹெலிக்ஸ் டிஎன்ஏவை வந்து நம்ம பேக் பண்ணணும். ஸோ there is a need for packaging of the DNA helix. எப்படி ஒரு நூல்கண்டு வந்து ரொம்ப நூல்கண்டில் இருக்கிற நூல் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அதை வந்து ஒரு இதில் வைண்ட் பண்ணும் போது ரொம்ப லெங்க்தான அந்த த்ரெட்டை நம்ம அதுக்குள்ளே வைண்ட் பண்ணி அப்படியே பேக் பண்ணி வச்சுருக்கோம். அப்படி தான் நம்ம டிஎன்ஏ ஹெலிக்ஸை நியூக்ளியஸ்குள்ளே குரோமாட்டின் நெட்வொர்க்காக பேக் பண்ணி வச்சுருக்காங்க. அது எப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். In 1965, Dr. Prou proposed a single-stranded model which is called as the uni-NIM. According to him, the DNA molecule is a coiled structure which will be associated with the histone proteins. DNA வந்து ஒரு லாங் காயில்டு ஸ்ட்ரக்சராக இருக்கும். அது வந்து ஹிஸ்டோன் ப்ரோட்டீன்ஸால் பைண்டாக இருக்குது அப்படின்றத ப்ரொப்போஸ் பண்ணார். இன் ப்ரோகாரியோட்ஸ் லைக் த ஈ கோலி, ஈ கோலி எஸ்டெரிக்கா கோலி பாக்டீரியா தெரியும். அதில் வந்து என்ன இருக்கும், வெல் டிஃபைன்டு நியூக்ளியஸ் இருக்காது. ப்ரோகாரியோட்ஸில் நியூக்ளியஸ் இருக்காது. பட் யூகேரியோட்ஸில் என்ன இருக்கும், நியூக்ளியஸ் இருக்கும். அந்த நியூக்ளியஸ்குள்ளே அந்த குரோமாட்டின் நெட்வொர்க் இருக்கும். ஆனால் ப்ரோகாரியோட்ஸில் நியூக்ளியஸ் இல்லை. அந்த டிஎன்ஏ எப்படி இருக்கும் அப்படின்னா, the DNA will be scattered throughout the cell as nucleoids. DNA வந்து அப்படியே செல்லில் நியூக்ளியாய்ட்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இந்த நியூக்ளியாய்டு எப்படி ஃபார்ம் பண்ணுன்னா, DNA is negatively charged. This negatively charged DNA will be held together by some proteins which are positively charged. நெகட்டிவாக சார்ஜ் ஆகிருக்கிற டிஎன்ஏ பாசிட்டிவாக சார்ஜ் ஆகிருக்கிற சில ப்ரோட்டீன்ஸால் பைண்ட் பண்ணி நியூக்ளியாய்டு ஃபார்ம் பண்ணுது. இந்த நியூக்ளியாய்டு தான் ஒரு லார்ஜ் லூப்பாக ப்ரோட்டீனோட சேர்ந்து ஃபார்ம் ஆகுது. த டிஎன்ஏ இன் ப்ரோகாரியோட்ஸ் வில் பி ஆல்மோஸ்ட் சர்க்குலர் அண்ட் தே வில் லேக் த குரோமாட்டின் ஆர்கனைசேஷன். ஸோ நம்மளுடைய யூகேரியோட்ஸில் பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ வந்து ஒரு குரோமாட்டின் நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணி நியூக்ளியஸ்குள்ளே இருக்குது. ஆனால் ப்ரோகாரியோட்ஸில் டிஎன்ஏ சர்க்குலராக நியூக்ளியைட் ஃபார்ம் பண்ணும். பட் அதில் குரோமாட்டின் ஆர்கனைசேஷன் இருக்காது. இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஜீனோஃபோர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன் யூகேரியோட்ஸ் த டிஎன்ஏ ஃபார்ம் த ஜீனோஃபோர். We studied in prokaryotes the DNA forms the genophore.
In eukaryotes, the chromatin network is formed. The chromatin network is formed by the series of repeating units which are called as the nucleosomes. ப்ரோகாரியோட்ஸில் டிஎன்ஏ ஜீனோஃபோர் ஃபார்ம் ஆயிருக்கு. ஆனால் யூகாரியோட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா குரோமாட்டின் நெட்வொர்க் நியூக்ளியஸ் இருக்குது. நியூக்ளியஸ்குள்ளே அந்த குரோமாட்டின் நெட்வொர்க் இருக்குது. இந்த குரோமாட்டின் வந்து ஒரு ரிப்பீட்டட் யூனிட்ஸ் ஆஃப் நியூக்ளியோசோம்ஸால் மேக்கப் ஆகிருக்கு. இந்த நியூக்ளியோசோம் மாடலை யார் ப்ரொப்போஸ் பண்ணாங்க அப்படின்னா கார்ன்பர்க். There are 5 histone proteins which are involved in the package of DNA. H1, H2A, H2B, H3 and H4. 2 molecules of 4 histone proteins H2A, H2B, H3 and H4. They form a unit of 8 molecules which is called as the histone octamer. ஸோ நம்ம பிக்சரில் சர்க்கிளாக கொடுத்துருக்கோம்ல, அதுதான் வந்து ஹிஸ்டோன் ஆக்டோமர். அதுக்குள்ளே 2 ஹிஸ்டோன் ப்ரோட்டீன்ஸ் ஆஃப் H2A இருக்கும், H2B இருக்கும், H3 இருக்கும், H4 இருக்கும். அப்போ மொத்தம் எத்தனை யூனிட்ஸ் இருக்குது? 8 யூனிட்ஸ் இருக்குது. இந்த 8 யூனிட்ஸ் சேர்ந்து தான் இந்த ஹிஸ்டோன் ஆக்டோமர் ஃபார்ம் பண்ணுது. இப்போது இந்த டிஎன்ஏ வந்து நெகட்டிவ்லி சார்ஜ்டு. இந்த நெகட்டிவ்லி சார்ஜ்டு டிஎன்ஏவை ரேப் பண்ணுற மாதிரி பாசிட்டிவ்லி சார்ஜ்டு ஹிஸ்டோன் ஆக்டோமர்ஸ் இருக்கும். ஸோ இந்த நெகட்டிவ்லி சார்ஜ்டு டிஎன்ஏவை சுற்றி பாசிட்டிவ்லி சார்ஜ்டு ஹிஸ்டோன் ஆக்டோமர்ஸ் சேர்ந்து ஒரு நியூக்ளியோசோம் ஃபார்ம் பண்ணுது. இந்த நியூக்ளியோசோமில் மொத்தமாக 200 பேஸ் பேர்ஸ் ஆஃப் டிஎன்ஏ ஹெலிக்ஸ் இருக்கும். ஸோ டிஎன்ஏ ஹெலிக்ஸில் அடினைன், குவானைன் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பேஸ் பேர்ஸ் இருக்குல்ல, அந்த டிஃப்ரெண்ட் பேஸ் பேர்ஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னா ஒரு நியூக்ளியோசோமில் 200 பேஸ் பேர்ஸ் இருக்கும். In this picture you can see the pink color circle, that is the octamer, and the blue color, that is 2 turns வந்திருக்குல்ல, இதுதான் வந்து டிஎன்ஏ. And this is the histone H1 protein which binds it. ஸோ இதுதான் இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது தான் வந்து டிஎன்ஏ. ஸோ இதில் வந்து ஒரு நியூக்ளியோசோமில் 200 பேஸ் பேர்ஸ் இருக்கும். இது அப்படியே 2 டேர்னாக இந்த ஹிஸ்டோன் ஆக்டோமரில் wrap பண்ணி இருக்கும். The histone octamers will be in close contact and the DNA is coiled around the nucleosome. ஸோ நம்ம பார்த்தோம் அந்த பிக்சரில் அந்த ஹிஸ்டோன் ஆக்டோமர் இருக்குது. அந்த ஹிஸ்டோ ஆக்டோமரை அப்படியே காயில் பண்ண மாதிரி டிஎன்ஏ இருக்குது. ஸோ இதே மாதிரி நிறைய நியூக்ளியோசோம்ஸ் இருக்கும். இந்த நெய்பரிங் நியூக்ளியோசோம்ஸ் ஆர் கனெக்டட் பை த லிங்கர் டிஎன்ஏ H1. ஸோ நம்ம பார்த்த அந்த H1 தான் வந்து என்ன பண்ணுது, ஒரு நியூக்ளியோசோமையும் இன்னொரு நியூக்ளியோசோமையும் லிங்க் பண்ணுது. இந்த H1 linker DNA பார்த்தீங்கன்னா it will be exposed to the enzymes. The DNA makes 2 complete turns around the histone octamers. ஸோ இது வந்து எப்படி இருக்குன்னா அந்த டிஎன்ஏ வந்து அப்படியே அந்த ஹிஸ்டோனை சுற்றி 2 டேர்ன் ஃபார்ம் பண்ணியிருக்கு. இதை வந்து சீல் பண்ணுறது என்னது அப்படின்னா, ஸோ இந்த 2 டேர்ன் வந்துடுச்சு. 2 டேர்ன் வந்த பிறகு அங்கே ஒரு கிளிப் போடுறோம்ல, அந்த மாதிரி அந்த அப்படியே சீல் பண்ணி வச்சுருக்கிறது என்னதுன்னா இந்த H1 molecule, histone molecule. H1 of one nucleosome will interact with the H1 of the neighboring nucleosome and it will result in the further folding of the fiber. So ஒரு H1 ஒரு நியூக்ளியோசோமோட H1னும் இன்னொரு நியூக்ளியோசோமோட H1னும் இன்டராக்ட் பண்ணி என்ன பண்ணோம், அதை அப்படியே ஃபோல்டு பண்ணி கொண்டு வரும். எப்படி நம்ம ஒரு நூலை சுற்றுறோமோ கரெக்டாக அந்த மாதிரி என்ன பண்ணோம், அது ஒன்றோட ஒன்று அப்படியே ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கோம். So the chromatin fiber in the interphase nuclei of the mitotic chromosomes. ஒரு mitotic divisionல interphase stageல உள்ள nucleiல பார்த்தீங்கன்னா இந்த chromatin fiberோட diameter எவ்வளோ இருக்குன்னா 200 to 300 nanometers. இந்த ஸ்டேஜில் இருக்கிற chromatin fiberை நம்ம என்னன்னு சொல்வோம்னா inactive chromatin அப்படின்னு சொல்வோம். 300 nanometer fibers, they arise from the folding of the nucleosome chains to form a solenoid structure. So இப்படி 200 to 300 nanometersல chromatin fiber இருக்கும். அதுலேயே
30 நானோமீட்டர் லெங்த் உள்ள ஃபைபர் ஒரு நியூக்ளியோசோமாக ஃபோல்ட் பண்ணி என்ன ஃபார்ம் பண்ணுன்னா சொலனாய்ட் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணும். இந்த சொலனாய்ட் ஸ்ட்ரக்சரில் மொத்தம் எத்தனை நியூக்ளியோசோம்ஸ் இருக்கும் அப்படின்னா 6 நியூக்ளியோசோம்ஸ் இருக்கும். அதாவது ஒரு நியூக்ளியோசோமை சுற்றி 2 டர்னாக டிஎன்ஏ ஃபார்ம் பண்ணுது. இந்த 6 நியூக்ளியோசோம்ஸ் சேர்ந்து ஒரு சொலனாய்ட் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணி ஒரு ஸ்டெபிளைசேஷன் கொடுக்குது, ஒரு ஸ்ட்ராங்கான பாண்டிங்கை கொடுக்குது. இதை எதை வச்சு கொடுக்குது அப்படின்னா டிஃபரண்ட் ஹிஸ்டோன் H1 மாலிகூல்ஸை வச்சு பண்ணுது. ஸோ இப்போ டிஎன்ஏன்றது வந்து என்னதுன்னா ஒரு சொலனாய்டு. அதில் எத்தனை ஃபோல்ட்ஸ் இருக்கும் அப்படின்னா 40 ஃபோல்ட்ஸ் இருக்கும். The nucleosomes are bind together by the H1 molecules அப்படின்னு பார்த்தோம். Apart from this, there are additional set of proteins which are helpful in packing the chromatin at the higher level. These proteins are referred to as the non-histone chromosomal proteins. அதாவது இந்த டிஎன்ஏவை பேக் பண்ணுறதுக்கு உள்ள ஹிஸ்டோன் ப்ரோட்டீன்ஸை தவிர்த்து நான் ஹிஸ்டோன் ப்ரோட்டீன்ஸும் இருக்குது இந்த குரோமாட்டின் நெட்வொர்க்கை பேக் பண்ணுறதுக்கு. அதை நம்ம என்னன்னு சொல்வோம்னா நான் ஹிஸ்டோன் குரோமோசோமல் ப்ரோட்டீன்ஸ். ஸோ திஸ் மே பி ஆஸ்க்ட் as a 2 mark question. You can learn this. If you see in a typical nucleus, there will be some regions of chromatin which will be loosely packed. So they will be having light stains. In the loosely packed region பார்த்தீங்கன்னா light coloring தான் இருக்கும். That region is referred to as the euchromatin. This region is transcriptionally active. ஏன்னா இங்கே வந்து ஸ்டெபிலிட்டி வந்து குறைஞ்சிடுது. லூஸாக பேக் பண்ணியிருக்கிறதுனால ஸ்டெபிலிட்டி குறைஞ்சதுனால இதில் வந்து என்ன இருக்கும்னா டிரான்ஸ்கிரிப்ஷன் ஈஸியாக நடக்கும். ஸோ திஸ் ரீஜன் இஸ் டிரான்ஸ்கிரிப்ஷனலி ஆக்டிவ். Whereas some region in which the chromatin is tightly packed, they will be stained darkly. ஸோ குரோமாட்டினே வந்து பார்த்திங்கன்னா டைட்டாக பேக் பண்ணியிருக்கிறத வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ஹெட்ரோக்ரோமாட்டின் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே டைட்டாக பேக் பண்ணியிருக்கிறதுனால அங்கே ஸ்டெபிலிட்டி அதிகமாக இருக்குது. அதனால் அந்த ரீஜன் வந்து டிரான்ஸ்கிரிப்ஷனலி இன்ஆக்டிவாக இருக்கும். In a nucleus there will be euchromatin regions and heterochromatin regions. Euchromatin region will be transcriptionally active and the heterochromatin regions will be transcriptionally inactive. In today's video we studied about the packaging of DNA helix. Eukaryotes-ல chromatin வந்து nucleosomes அதால மேக்கப் ஆயிருக்கு. Nucleosomes அப்படின்றது வந்து 8 histone proteins ஆல ஃபார்ம் ஆயிருக்கு. H2A, H2B, H3, H4 அந்த மாதிரி 4 histone proteins வந்து 2 யூனிட்ஸ் ஃபார்ம் பண்ணி மொத்தம் 8 மாலிகூல்ஸ் ஆஃப் ஹிஸ்டோன் ப்ரோட்டீன்ஸ் ஃபார்ம் பண்ணி ஒரு ஆக்டோமியர் ஃபார்ம் பண்ணுது. இந்த ஆக்டோமியரை சுற்றி டிஎன்ஏ வந்து 2 டர்ன்ஸில் வந்து ரேப் ஆகிருக்கு. இந்த டிஎன்ஏ டர்ன்ஸை வந்து ஹோல்டு பண்ணி வச்சுருக்கிறது வந்து லிங்கர் டிஎன்ஏ, அதாவது ஹிஸ்டோன் ப்ரோட்டீன்ஸ் H1. இந்த டிஎன்ஏ வந்து 2 கம்ப்ளீட் டேர்னில் ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த டிஎன்ஏ வந்து நெகட்டிவ்லி சார்ஜாக இருக்குது. இந்த ஹிஸ்டோன் ப்ரோட்டீன்ஸ் வந்து பாசிட்டிவ்லி சார்ஜாக இருந்து அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கு. H1 ஒரு நியூக்ளியோசோமில் உள்ள H1னும் இன்னொரு நியூக்ளியோசோமில் உள்ள H1னும் ஒன்றோட ஒன்று சேர்ந்து பைண்ட் ஆகி இந்த ஃபைபரை வந்து ஃபர்தராக ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கு. இந்த குரோமாட்டின் ஃபைபர் இன்டர்ஃபேஸ் ஸ்டேஜ் ஆஃப் மைட்டாட்டிக் டிவிஷனில் இருக்கும்போது 200லேருந்து 300 நானோமீட்டர்ஸ் சைஸில் இருக்குது. இப்போ வந்து இது இன்ஆக்டிவ் குரோமாட்டிட்ஸாக இருக்குது. 30 நானோமீட்டர் ஃபைபர்ஸ் சேர்ந்து ஒரு சொலனாய்ட் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணுது. இந்த சொலனாய்ட் ஸ்ட்ரக்சரில் பார்த்தோம்னா 6 நியூக்ளியோசோம்ஸ் இருக்குது. இது வந்து என்ன பண்ணுது, ஒரு ஸ்டெபிலிட்டியை கொடுக்குது. இந்த டிஎன்ஏ அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சொலனாய்ட் ஸ்ட்ரக்சர். அந்த சொலனாய்ட் ஸ்ட்ரக்சரில் மொத்தம் 40 ஃபோல்ட்ஸ் இருக்குது. இதை தவிர்த்து இந்த ஹிஸ்டோன் ப்ரோட்டீன்ஸை தவிர்த்து அடிஷ்னல் ப்ரோட்டீன்ஸும் டிஎன்ஏ பேக்கேஜிங்க்கு ஹெல்ப் பண்ணுது. அதை வந்து நம்ம நான் ஹிஸ்டோன் குரோமோசோமல் ப்ரோட்டீன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு நியூக்ளியஸில் பார்த்தோன்னா சில ரீஜன்ஸில் லூஸாக பேக்கான
குரோமாட்டின் இருக்கும். அதை வந்து நம்ம யூக்ரோமாட்டின் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ரீஜன் வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்கிரிப்ஷனலி ஆக்டிவாக இருக்கும். ஏன்னா இது லூஸாக பேக் ஆகிருக்கிறதுனால. குரோமாட்டின் வந்து டைட்டாக பேக் பண்ணியிருக்கிற ரீஜனை வந்து ஹெட்ரோக்ரோமாட்டின் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரீஜன் டிரான்ஸ்கிரிப்ஷனலி இன்ஆக்டிவாக இருக்குது. ஏன்னா வந்து டைட்டாக பேக் பண்ணி ஸ்டேபிளாக இருக்குது. Hope all have understood the packaging of DNA helix. Write home test on this and post your answers. Read your daily lessons. Don't waste your time. Thank you, children.